சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஸ்வீட் எடுத்துக்கோங்க, என் அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. அண்ணா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. அம்மாடி, இதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாதுமா. குழந்தையோட இதய துடிப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும், இல்லன்னா திஷ்டி பட்டுடுமா. அதெல்லாம் என் அக்கா குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்கு பெரியவங்க நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா அந்த குழந்தை நல்லா இருக்கும். புள்ளைய சுமக்கிற தாயை விட உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே தெரியுதே. உன் பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அப்படி சொல்லுங்க. அது என் அக்கா புள்ளையா இருந்தாலும் ஏன் புள்ள நான் பாத்துக்க மாட்டேனா? அந்த குழந்தை என் அக்கா வயித்துல உண்டான நேரம் எங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாகி நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். சந்தோஷமா இருங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. சந்தோஷமா எடுத்துக்கோங்கண்ணா. என் அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. அக்கா எடுத்துக்கோங்க, என் அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. சாப்பிடுங்க. டாக்டர் டாக்டர், என் அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. வேண்டாமா, எனக்கு சுகர்மா. டாக்டருக்கே சுகரா? ஏமா, டாக்டரும் மனுஷன் தானம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. அதான் உங்ககிட்ட நிறைய மாத்திரை இருக்கும்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. சரி, ஓகே டாக்டர். அக்கா இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னமாச்சு? அந்த பொண்ணு எதுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கா? அவங்களோட அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. அதான் சந்தோஷத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அக்காக்கு குழந்தை உண்டானதுக்கு இவ்வளவு சந்தோஷமா? பரவாயில்லையே. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஹே குட்டிமா, காட்டு. உன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும்போது. ஏய் ஐஷு, வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க எடுத்துக்கோ ஐஷு. ஏண்டி மலரு, நீ ஏன் இந்த ஆஸ்பத்திரிய அதிர்ற அளவுக்கு குதிச்சிட்டு இருக்க? உங்க அக்கா தானே மாசமா இருக்கா? என்னமோ நீயே உண்டான மாதிரி இந்த குதிக்கிற. என் அக்காவோட குழந்தை ஏன் குழந்தை மாதிரி. என் அக்கா அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்தா மாதிரி நான் என் அக்கா புள்ளைய வளர்க்க போறேன்ல, அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்காதா? ஐஷு, என்ன ஸ்வீட்ட கையிலே வச்சிட்டு இருக்க? சாப்பிடு. மலரு, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே என்னால வீட்ல இருக்கவே முடியல. பார்வதிய முதல்ல பார்த்தாகணும். நாங்க பார்க்கலாமா? இது என்ன மாமா கேள்வி? உங்க மருமகளை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இந்நேரம் அவ கண் முழிச்சிருப்பா. சரி, நீங்க எல்லாரும் அக்கா இருக்கிற வார்டுக்கு போங்க. நான் மத்த எல்லாருக்கும் ஸ்வீட் போய் கொடுத்துட்டு வரேன். ஓகே போங்க. நீ போ. அண்ணா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோ. பாத்தீங்களா சம்பந்திமா, குழந்தை உண்டானத்துக்கே இந்த ஆட்டம் ஆடுறான்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க பாடு திண்டாட்டம் தான். சுசிலா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா, பார்வதியை போய் பாப்போம். வாங்கம்மா. நீங்க போங்க, வந்துடுறேன். வாங்க. அம்மா, பார்வதியை பார்க்கணும். அவங்க உள்ளதா இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. அத்தை, பார்வதி படு படு படு, ஸ்ட்ரெயின் பண்ணாத. இங்க பாரு, இப்ப நீ எங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இதுக்கப்புறமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்வதி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பல நாளா சந்தோஷத்தை இழந்துட்டு நிம்மதி இல்லாம இருந்த எங்களுக்கு உன் மூலியமா ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குமா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. ஆமா அண்ணி, இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் கேட்டார்னா அவர் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அண்ணி. இந்த மாதிரி நேரத்துல அண்ணன் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் இப்ப இல்லையேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அதனால என்ன, இந்த குழந்தை பார்வதி வயித்துல உண்டான நேரம் என் பையன் வெளியில வரப்போறான் பாரு. மாமா, இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்.
ஜெயில அவர் படுற கஷ்டத்துக்கெல்லாம் இந்த குழந்தை உண்டான விஷயம் ஒரு ஆறுதலா இருக்கும். அதுக்கு என்னம்மா, நான் போய் நேர்லயே பார்த்து சொல்லிட்டு வரேன். தேங்க்ஸ் மாமா. இதுக்கப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே துரதிருஷ்டவசமா ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த கடவுள் உனக்கு திரும்ப ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு. இத நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க மாமா. ஏங்க, பார்வதியை தொந்தரவு பண்ணாதீங்க. நம்மளாம் வெளியில இருப்போம், வாங்க. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐஸ்வர்யா, உன்னையும் தான். அம்மா பார்வதி, நாங்க வெளியில தான் உட்கார்ந்துருக்கோம். உனக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுமா. ஆ? போங்க. மலர பார்வதி கிட்ட இருந்து பிரிச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஈஸியா அவளை என் புள்ள கிட்ட இருந்து பிரிச்சிடலாம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா, அதுக்குள்ள வயித்துல ஒரு குழந்தை உண்டாகி என் சந்தோஷத்தை மொத்தமா கலைச்சிருச்சு. ஏற்கனவே என் புள்ள கிட்ட அந்த பார்வதியை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதுக்கே அவ மேல இருக்கிற பாசத்துல என்னையே எதிர்த்து பேசினா. என் புள்ள அப்பவே அப்படி பேசினா, இப்ப இவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவ காலடியிலேயே விழுந்து கிடப்பான். அவளை அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவான். அப்புறம் அவளை விட்டு பிரியறதில்ல, பிரியணும்னு யோசிக்க கூட மாட்டான். ஐயோ, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அட என்ன சம்பந்திமா நீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த மாதிரி நடக்கிறதுன்னு இது முத தடவையா? இதுக்கு முன்னாடியே இந்த பார்வதி ஒரு தடவை மாசமா இருக்கான்னு சொல்லி அப்படியே அக்காவும் தங்கச்சி சந்தோஷத்துல குதிச்சாள்கள்ல. ஆனா அது நிலைச்சதா இல்லையே, பாதியிலே கலைஞ்சு போயிடுச்சுல. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது நடக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த குழந்தைய காரணமா வச்சு அந்த மலரும் இந்த பார்வதியும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி மட்டும் நடக்காம இருக்கணும்னா அந்த கரு தானா கலைஞ்சிரும்னு காத்துக்கிட்டு இருக்காம நாமளாதான் அதை கலைச்சிடணும். அந்த கரு மட்டும் நிலைச்சதுன்னா அவ்வளவுதான், என்னோட கனவு கலைஞ்சிடும். விட மாட்டேன், அதுக்கு நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு பார்வதி வயித்துல வளர குழந்தையே இல்லாம பண்ணுவேன். திட்டம் தானே சம்பந்திமா, பலமா போட்டுடலாம். என்னடா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சம்பந்திமா. என்ன ஆச்சு?